ஸ்ரீரங்கம் தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்த தினசரி பூ மார்க்கெட் அதிமுக எம்எல்ஏ மற்றும் கவுன்சிலர்களின் நடவடிக்கையால் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் சாத்தார வீதியில் உள்ள பூ மார்க்கெட்டிற்கு நாள்தோறும் டன் கணக்கில் ரோஜா, சம்பங்கி, மல்லி என பல்வேறு மலர் ரகங்கள் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட மலர் அங்காடிகள் இயங்கி வந்த இந்த மார்க்கெட் பகுதியில் இட நெருக்கடியின் காரணத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் ஸ்ரீரங்கம் தேவி தெருவில் சார் கருவூலம் அருகே மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 25 லட்சம் மதிப்பீட்டில் தினசரி பூ மார்க்கெட் கட்டி முடிக்கப்பட்டு அதை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இந்த பூ மார்க்கெட்டில் உள்ள கடைகளுக்கு 6000 முன் தொகையும் மாத வாடகையாக 930 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இட நெருக்கடி மிக்க பழைய பூ மார்க்கெட்டிலிருந்து பலர் தங்கள் கடைகளை காலி செய்து புதிய மார்க்கெட்டிற்கு வராமல் பழைய பகுதியிலேயே வியாபாரம் செய்து வருகின்றனர். இதற்கு அதிமுக எம்எல்ஏ மனோகரன் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் ஆதரவு அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புதிய பூ மார்க்கெட்டிற்கு மாறியவர்களின் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது முதல்வர் திறந்து வச்ச மார்க்கெட் அப்படிங்கறதுனால கவுன்சிலர்கள், எம்எல்ஏ, கொறடா எல்லாருமே வந்து பார்த்தாங்க. நாங்க எங்களோட குறைகள்லாம் எடுத்து சொன்னோம். அப்போ ஒரே வார்த்தை அரசு கொறடா என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட இல்லப்பா முடிஞ்சா மார்க்கெட் இங்க நடத்துவோம், இல்லன்னா எல்லாரும் அங்க போயிடலாம் அப்படிங்கிறாரு. தனியாருக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் மாநகராட்சியும் கட்டுப்பட்டு நடக்குதா? இல்ல அரசாங்கத்துக்கு வருமானம் வருஷத்துக்கு ஒரு 7.5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது, 30 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல கட்டியிருக்காங்க. இதுல மார்க்கெட் நடக்கிறதுக்கு அரசாங்கம் விரும்புதாங்கிறது. முதல்வரின் தொகுதியிலேயே முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்ட பூ மார்க்கெட் அதிமுக எம்எல்ஏ, கவுன்சிலர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளின் ஆதரவால் மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருப்பது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பூ வியாபாரிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.